ஒரு லீவுனால வீட்டில் நிம்மதியாக இருக்க விட மாட்டாவ. ஒரு டியூஷனுக்கு விட்டதே விட்டாவ. போ போ படி படி, லீவுனாலும் ஓடிடுறேன் நான் தால. எவ்வளோ நேரம் ஆயிட்டு பத்தியா? டியூஷனுங்கிற பேரில் ஒரு நாள் ஃபுல்லாக அந்தால போகும். டேட்டி அவள் ஒரு மாதிரி சொல்லி தாராளா? ஆமாம், ஒரு மாதிரி சொல்லி தாரா. அவளுக்கு ஒன்றும் தெரியலை. விட்டுருக்கிறியல நல்ல ஆளுகிட்ட போய். ஒன்றும் படிச்சு தரலையா? டேட்டி அவள் காலேஜெல்லாம் நல்லா படிச்சுட்டு தானே வந்திருக்கா. உங்களுக்கு அவளை குறை சொல்லாமல் இருக்க முடியாது டி. ஆமாம், காலேஜ் படித்தா என்னத்தை படித்தாலோ தெரியலை. டேட்டியா பியா மாதிரி தலையை போட்டு இந்த இலை இழைச்சிட்டு கிடக்கா. என்ன சொறி சொரியாட்டி நீ? அம்மா, அவளுக்கு தலையில பியானு நிறைய கிடக்கு. பியான் புளுத்து கிடக்கு. பியான் இழுத்து எடுப்போம் டீ. சீப் எடுத்துட்டு வாங்கிச்சோன்னா வரது கிடையாது. ஆடணும் கிடந்து ஒரே ஆட்டமா ஆடணும். பிறகு ஒரு 5 நிமிஷம் அதுக்காக ஒதுக்கணும் கிடையாதுனாக்கி இப்படி இழைச்சிட்டு கிடக்கணும். அது எனக்கு பியான் ஒன்றும் இல்லைன்னா, எனக்கு பியானுனாக்கி இப்படி ஒன்றும் கடிக்காது. அது கள்ள பியானு. இந்த கல்லிட்டு இருந்து தான் வந்திருக்கும். ஆமாம், நான் என்ன ஒன்ன மாதிரி சொரிஞ்சிட்டாட்டி கிடக்கேன்? சொரிஞ்சிட்டாட்டி இருக்கேன் சொல்லு. அதான் டீ, இப்போ அது உனக்கு பேன்ல, அதனால உனக்கு கடிக்காது. உனக்கு பேர் எனக்கு வந்ததுனால எனக்கு கடிக்கும். இப்போ எனக்கு பேர் உனக்கு வந்திருந்தனா அது கடிக்க தான் செய்யும். இப்போ உனக்கு கடிக்கல, அப்போ என்ன அர்த்தம்? உன் பேன் தான் எனக்கு வந்திருக்கு. அதுதான் கள்ள பேனு. ஆமாம், கள்ள பேனு நல்ல பேனு. நல்லா கண்டுபிடிப்பா போல இவா. ஏம்மா எனக்கு கொஞ்சம் பேன் பாப்பியலாமா? ஏட்டி பார்க்கறதுக்கெல்லாம் கண்ணு தெரியாது. அந்த சீப்பை எடுத்துட்டு வா, வெண்ணெய் இழைச்சி எடுக்கேன். ஆமாம், பேன் சீப் வச்சு இழுத்து எழுதிக்க முடியெல்லாம் அப்படியே கையோட வந்துடும். பாருங்கம்மா, எனக்கு கொஞ்ச நேரம் பாருங்கம்மா. இழுக்கணும் செய்யண்டா, கையை வச்சு பாருங்க. லேட்டி எனக்கு பார்க்கறது கண்ணு தெரியாது டி. மகி கொஞ்சம் அக்காவுக்கு கொஞ்சம் பேன் பார்த்து கொடு மக்களே. நீ நல்லா தானே பாப்பா. பாரு மக்களே, கொஞ்சம் பாருங்க. நான் இலை இலைக்கா பத்தியா? அவள் வாயை மூடிட்டு இருந்தானா வேணா பார்ப்பேன். அவள் கள்ள பேனு இவள்கிட்ட இருந்து வந்துட்டு அப்படி இப்படின்னு சொன்னா நான் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏம்மா தாயை நான் ஒன்றுமே சொல்லலை. எனக்கு தயவு செய்து கொஞ்சம் பாரு. எனக்கு என்ன கடி தாங்க முடியாத கடியா இருக்கு. வந்து இரு வா. முடி முடி மெதுவா எடுட்டி. எரும மாடு எட்டி தலையில நிறைய குன்னி பொறிச்சிருக்கு டி. அதனாலதான் அது கடி. என்ன பொடி பேனு எம்மா, நல்லா ஒட்டி போய் இருக்கு தெரியுமா? அதான் உனக்கு அப்படி கடிச்சிருக்கு. எம்மா எப்படி தெரியுமா, எனக்கு சொரிஞ்சு ஒரே அது. எம்மா எப்படி இருந்து தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரம் சொரிஞ்சிருந்தேன்னா தலை ஃபுல்லா புண்ணாயிருக்கும். மண்டையை வலிச்சுதான் எடுத்துருக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு ஸ்கூலுக்கு தலையிலுக்க போறிய இல்லாட்டி 2 கொண்டை தானே கட்டுறீங்க. அது 2 சைடும் கொஞ்சம் பேன்சி போச்சு இழுத்தா முடிஞ்சு போச்சுல. ஈஸியாக இருக்கும். 2 கொண்டை கட்டும் போது இழுத்தா எவ்வளோ ஈஸியாக இருக்கும் டி. உங்களுக்கு ஈஸியான இதெல்லாம் பண்ணக்கூடாது. தலையை இழுத்துடக்கூடாது. பார்த்தா அது தீரமாட்டி, இழுத்து எடுத்தா அதனாட்டி தீரும். ஏட்டி அந்த லின்சி பிள்ளை எத்தனை நாள் உங்களை கூப்பிட்டுட்டி? உன்னை எத்தனை நாள் கூப்பிட்டு? ஆனால் இப்போ இருந்தீங்கன்னா இப்படி இன்னைக்கு சொரிஞ்சிட்டு கிடக்கணும் மாட்டி. ஆமா, அவள்கிட்ட போயிட்டாலும் சும்மாவே சமி உன் முடி என்ன அடர்த்தியா இருக்கு, எம்மா எவ்வளோ முடியா இருக்குன்னு இருக்கா. அவள்கிட்ட போய் என் தலையை கொடுத்தேன்னா அவ்வளவுதான். எம்மா முடியான், அடர்த்தியான முடியான். ஏ அப்பா